Hey guys, day starts with chai. ஆக்சுவலி டுடே கிருத்திகை. ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் அம்மா விரதம் பிடிப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் எல்லா கிருத்திகைக்கும் எங்கள் அம்மா வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அன்றைக்கி வடை பாயசத்தோட சூப்பரான ஒரு சாப்பாடு இருக்கும். சாமி கும்பிடலாம் வாங்கினோன்னா 2 குட்டி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சாமியை கும்பிட்டுட்டாங்க. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பித்தாச்சு. விரத சாப்பாடுனாவே அது ஒரு தனி டேஸ்ட். அதுவும் அம்மா சமைச்சதுன்ற போது அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பாயசத்தோடு முடிச்சுக்கிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே மித்தனை கூட்டிகிட்டு வெளியில் ரவுண்ட்ஸுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்ட் வந்து எங்கள் அம்மா மீஷோவில் வாங்கியிருந்தாங்க. ஜஸ்ட் 300 ருபீஸ்க்கு தான். பட் பயங்கர ஒர்த்தாக இருக்குது குட்டி பசங்களை வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ அப்படியே நானும் மித்தனும் வந்து எங்கள் அத்தாச்சி வீட்டுக்கு தான் போகணும். ஆக்சுவலாக எங்கள் புதுக்கோட்டையில் இருக்க திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் வந்து நாளைக்கு கும்பாபிஷேகம். ஸோ எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம், நான் தேவக்கோட்டைக்கு போயிடுவேன். அதனால் இன்றைக்கி சாமியை பார்த்துட்டு வந்துடலான்றதுக்காக நான் எங்கள் அத்தாச்சி பசங்க எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போகணும். ஸோ யாகசாலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாமியை சுற்றி வந்தாச்சு. அதுக்கப்புறம் சாமியை பார்க்குறதுக்காக என்ட்ரன்ஸ்க்கு போனோம். ஸோ ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே என்ட்ரன்ஸில் வந்துட்டு தட்டில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸு, தானிய வகைகள், அப்புறம் வெட்டி வேறு, அந்த மாதிரி நிறைய ரோஜா இதழ், இது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கும்போது யாகசாலை வளர்க்கும் போது அதில் வந்து போட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அத்தாச்சி அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அப்படியே கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வருஷம் வருஷம் திருவப்பூர் கோவிலில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாக்கு யார் எங்கே வேலை பார்த்தாலும், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் எங்கே இருந்தாலும் இந்த திருவிழா வந்து நாங்கள் அட்டென்ட் பண்ணிவிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அத்தாச்சி வீட்டுக்கு தான் போனேன். ஒரு காஃபி போட்டு கொடுத்தா, அதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணால் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டடா பாய், பீஸ்.